Hello friends, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜ் இருந்துட்டு போயிட்டு குமார் கிட்டே இங்கே பாருங்கண்ணே, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்கண்ணே, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்டே கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம குமார் இருந்துட்டு இங்கே பாரராஜி, அதுதான் மேலதாளத்தோடு வந்தீங்களா, அதே மாதிரி கொடுக்க வேண்டியதானே, போயிட்டு எல்லாம் எங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிற, வேறு எப்படி பேச சொல்கிற, எங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம குமாரை வேற ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு நின்றுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட இன்னைக்கு முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ராஜ் இருந்துட்டு போய் கதிர்கிட்ட இங்கே பாருங்க கதிர், நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நம்ம உங்கள் அப்பத்தாக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்து அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் வந்தோம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்களான்னு எதுவுமே நினைக்காத, வாங்க எல்லாருமே போயிட்டு நம்ம கிஃப்ட்டை கொடுத்துட்டு வருவோம். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க, பிறந்த நாளுக்கு தானே வந்தோம். இப்போது நம்ம கிஃப்ட்டை கொடுக்கறதுல எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கணும், யாருமே யோசிக்காதீங்க, நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியனும், ஆமா கோமதி, நம்ம வா கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம அன்னதானம் போட்டுட்டு நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு அரசியை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. அரசுக்கிட்ட பேசலாமா, அரசு இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிரோ ராஜு ஃபஸ்ட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம கோமதியும் அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. போயிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு அதாவது யார், அப்பத்தா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், இப்படி நான் உங்கள் பிறந்த நாளுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்னோட பிறந்த நாளுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட ஆசைக்காக என்னோட மகனுங்க 2 பேருமே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க கௌமதி அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரியே எல்லா ஃபங்க்ஷனும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா அப்படின்றாங்க. எனக்கும் ஆசை தான், ஆனால் இது ஒரு நாளைக்கு மட்டும்தான் நிலைக்கும்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இது நிலைக்காது கோமதி, இந்த ஒரு நாளை மட்டும் நான் சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் கோமதி அப்படின்றாங்க. சரிங்கம்மா, நீங்கள் 100 வருஷத்துக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணுமா, இந்தாங்க உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வளையலையும் புடவையும் எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்த உடனே, இதெல்லாம் எதுக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளையலை எடுத்து நம்ம, அதாவது யாரு, நம்ம கோமதி இருந்துட்டு அப்பத்தா கையில் போடுறாங்க. போட்ட உடனே நம்ம அப்பத்தா பயங்கர சந்தோஷம். கோமதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோமதி, நீ இப்படியெல்லாம் வருவ, எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல கோமதி. அம்மா இந்த புடவை நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு என்ன கோமதி, ரொம்ப அழகாக இருக்குது, நான் நாளைக்கே இந்த புடவையை கட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது பாண்டியன் சொல்லவும், அதாவது அப்பத்தா சொல்லவும், அதுக்கப்புறம் பாண்டியன் நின்றுட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இன்னைக்கு மாதிரியே நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கத்த, எங்களை 2 பேரையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் நம்ம பாண்டியனும் காலில் விழுறாங்க. விழுந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எப்போவுமே கஷ்டப்பட்டு அழவே கூடாது அத்தை, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ராஜும் கதிரும் அதாவது பாட்டிக்கு ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கொடுத்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன கதிர் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ராஜு அதாவது கோமதி வந்து என்னன்னு கேட்கவும், ராஜு இருந்துட்டு, அத்தை எனக்கே தெரியாது அத்தை என்னன்னு சொல்லிட்டு, நான் கேட்கும்போது எதுவுமே என்கிட்ட சொல்லலை, எனக்கே அப்பத்தா பிரிச்சா மட்டும்தான் எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்ன கதிர், என்ன ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரப்பத்தா, உங்களோட அதாவது நிறைவேறாத ஆசையை உங்களுக்கு நிறைவேற்றிருக்கேன், உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எனக்கு பிடிக்குமா, அப்படி என்ன கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போதான், இப்படி பேசிட்டே இருக்காம நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தனா என்ன கிஃப்ட்டுன்னு தெரியும்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்போதான் இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக அதாவது அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண ரொம்பவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாட்டிக்கு இருந்துட்டு அழுகையே வந்துடுது. அழுக வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அம்மா எதுக்காகம்மா அழுறீங்க, அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா, இங்கே பாருங்கள், இந்த பிறந்த நாளுக்கு
நீங்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் என்னோட பிறந்த நாளுக்கு நீங்களும் வந்துட்டீங்களே, நீங்களே என்னை தேடி வந்த மாதிரி எனக்கு இருக்குது. இப்போது நீங்கள் எனக்கு என்னோட பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு, என்ன அப்பத்தா இப்படி அழுது, இப்படி அழுது நான் எப்பவுமே பார்த்ததே இல்லையே, எதுக்காக அழுது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு கிட்ட வந்து பார்க்குறாரு. கிட்ட வந்து பார்த்த உடனே அவங்க அப்பாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி ரெடி பண்ணாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு ராஜுக்கிட்ட, இங்கே பாருமா ராஜி, இப்படி ஒரு கிஃப்ட்டை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இவன் இந்த ஃபங்க்ஷனில் எத்தனையோ பேர் எத்தனையோ கிஃப்ட் கொடுத்தாங்க, ஆனால் இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு எந்த கிஃப்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட அந்த ஃபோட்டோவை தடவி தடவி பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே அப்படியே ரொம்ப கோவமாகறாரு. ஏன்னா நம்ம இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இவ்வளோத்தையும் பண்ணி நம்ம அப்பத்தாக்கு இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு கதிர் இதெல்லாம் எப்படா ரெடி பண்ண எனக்கே தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பத்தாவோட ஆசை இது, நம்ம அப்பத்தாக்கு நம்ம கூட எல்லாரு கூடயும் சேர்ந்து நிற்கணும், அதாவது நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அதே மாதிரி தாத்தா கூடயும் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இது ரெண்டும் நிறைவேறாத ஆசைன்னு சொல்லிட்டு நம்ம மாமா கிட்ட சொல்லியிருந்தாரு இல்லையா, அதனாலதான் மாமா என்கிட்ட சொன்னாரு. அதனால அப்பத்தாவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக நான் தான் இதெல்லாம் பண்ணேன். அப்பதான் உங்களோட ஒரு ஆசை நிறைவேறிச்சு, இன்னொரு ஆசை நான் நிறைவேற்ற போறேன். போட்டோகிராஃபர் இங்க வாங்க, எங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது சக்திவேல் பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் கிட்ட, இங்க பாருங்கண்ணே, இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலன்னா எனக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாரு சக்தி, அம்மாக்கு நம்ம சத்தியம் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் அமைதியாக தான் இருந்து ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, அந்த சத்தியத்தை என்னால் உண்மையாக காப்பாற்றவே முடியாது. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னால் எனக்கே தெரியாமல் அவங்கள ஏதாச்சும் பண்ணிடலாம் போல இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாரு சக்தி, ஆத்தாவோட சந்தோஷத்துக்காக நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். ஆத்தா ரொம்ப பாவம் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க, அதனால் அவங்க சந்தோஷப்படி இதை விட்டுரு அப்படின்றாங்க. அண்ணன், நானும் அதுக்காக தான் இவ்வளோ நேரமாக பொறுத்துட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துக்கிட்டுன்னு அவசியமே இல்லைன்னு. இங்கே பாரு சக்தி, நான் சொல்றத கேளு, எதுக்காக நான் சொல்றதை கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க சொல்றதை கேட்டுதான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன், அவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சக்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு ஃபோட்டோகிராஃபரை வர வச்சு நம்ம அப்பத்தாவை நடுவில் உட்கார வச்சு நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்த உடனே நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் கதிரை கட்டி பிடிச்சி, இங்கே பாருப்பா, நீ இப்படி ஒரு கிஃப்டை எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலப்பா, இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்துச்சுன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கப்பா கோமதி, உன்னோட பையனை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு போயிட்டு அப்பத்தாக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா கிஃப்ட், எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா அம்மாவும் அந்த பாட்டியோட காலில் விழுறாங்க. விழுந்த உடனே நீங்க 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது மீனாவோட அப்பா அம்மா மீனா பக்கத்துல போய் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அவங்க அப்பாவை பாக்குறாங்க. பயங்கர அதாவது அவமானமா போயிடுச்சு, தன்னோட அப்பா வந்தும் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, அதனாலதான் சொன்னேன், நான் உங்ககிட்ட எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரலையான்னு. ஒரு பிறந்த நாளுக்கு வரும், நீங்க ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதாப்பா, ஏன்ப்பா என்னை அசிங்கப்படுத்துக்கிறதுக்குன்னே இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, நம்மளோட பெரியவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுமா, இவங்க தான் எதுவுமே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருப்பா, இதையே சொல்லி என்கிட்ட திட்டு வாங்கிக்காதீங்க போங்க. இப்போ மாமா என்கிட்ட ஏதாச்சும் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு, மாப்பிள்ளை எதுவும் கேட்க மாட்டாரு, நீ ஃபர்ஸ்ட் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்டே, இங்கே பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க, அது கூட உங்களுக்கு வக்கு இல்லை தானே, நான் அதனால தான் சொன்னேன், உங்கள் அண்ணன் கிட்ட போனால் நமக்குன்னு ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம சொந்தமாக நம்ம செலவை பார்த்துக்கலாம்ல, இப்போ அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லைல்ல, இத்தனை வருஷமா நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன
பண்ணிட்டாங்க உங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு சுகன்யா, மச்சாவை பத்தி எதுவுமே நீ என்கிட்ட பேசவே பேசாத, எதுக்காக மச்சான் பத்தி எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, உங்க மச்சானை நீங்க தூக்கி வச்சுட்டு பேசிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க மச்சான் உங்களை நடுத்தெருவில் நிக்க வைக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு சுகன்யா, நீ ரொம்ப ஓவரா பேசுற, இதுக்கு மேல பேசிட்டே இருந்தனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே வந்தது பயங்கர சந்தோஷமா இருக்குது எனக்கு. நீங்க கொடுத்த கிஃப்ட்ல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற, வாழ்நாள் முழுக்க என்ன மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு கிஃப்ட்டை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்பத்தா, நீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாம் நாங்க பண்ணோம், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமான ஒரு கடுப்புல இருக்காங்க. இங்க பாருங்கண்ணே, நம்ம அப்பாவோட போட்டோ அவனுக்கு எப்படி கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான்டா தெரியல, நம்ம அப்பாவோட போட்டோ யாரு கொடுத்தது. அதுக்கப்புறம் மாரியும் வடிவும் வராங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஏதாச்சும் அவகிட்ட ராஜு கிட்ட ஏதாச்சும் போட்டோ எது கொடுத்தீங்களா அப்பாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே, நான் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி, நான் எதுவும் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எங்க இருக்குது, மாமாவோட போட்டோ நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எப்படி அவங்க அப்பாவோட போட்டோவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமாவை பார்த்ததும், மாமா கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை போல நம்ம அத்தைக்கு. ஆனா இது நிறைவேறும் போது அவங்க முகத்துலயும் சரி, அவங்க நடவடிக்கையிலும் சரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் எப்பவுமே பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அவங்க புகழை இங்க யாராச்சும் பாடிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற, ஃபர்ஸ்ட் நான் கடுப்புல இருக்கேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மாறி இருந்துட்டு, அதாவது மாறி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க, அவங்க பண்ணதா தானே சொன்னேன், அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க நம்ம அத்தைக்காக, நீங்க ஒரு நகையை வாங்கி கொடுத்துட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாருடி, உனக்கு வர வர அதிகமா வாய் போயிடுச்சு, இந்த வாயை கொஞ்சம் அடக்கி வை, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுவோன்னே எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து குமார் வராரு. குமார் வந்த உடனே, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, இங்க பாரு குமாரு, நீ ஏதாச்சும் ராஜு கிட்ட ஏதாச்சும் போட்டோ கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம அப்பாவோட உன்னோட தாத்தாவோட போட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே, அவ என்கிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம குமார் இருந்துட்டு, என்னாச்சு, தாத்தாவோட போட்டோக்கு என்ன இப்போ, இங்க பாருடா, அந்த ஓடுகாலி தாத்தாவோட அவங்க அப்பாவோட போட்டோவும் அம்மாவோட போட்டோவும் இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த நம்ம அம்மா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கூட பண்ணணும்னு தோணவே இல்லைல்ல, ஏண்டா உனக்கு கூட மூளை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இங்க பாருப்பா, அப்படிலாம் பேசாதீங்க, அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணிருக்கு, எதையோ பண்ணி கொடுத்துருக்காங்க, விடுங்க, அவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா, நீ சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன்பா, நீங்க போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சத்திவேலும் முத்துவேலும் சாப்பாடு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குமார் இருந்துட்டு அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க. அரசி இருந்துட்டு அப்பத்தா கூட ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம குமார் இருந்துட்டு அரசியை ரொம்பவே ரசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அரசி இருந்துட்டு குமாரை பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு அரசி இங்க பாரு அரசி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சைகைகளே சொல்லவும், நம்ம அரசி பயங்கரமா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு குமாரை பார்க்காம திரும்பிடுறாங்க அப்பத்தா கிட்ட. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு அரசி கிட்ட எப்படியாச்சும் இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது முத்துவேலும் சத்திவேலும் வராங்க. வந்த உடனே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாருமே சாப்பிட கூட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட போறாங்க. அப்பத்தா, உங்களோட கொஞ்சல தான் போதும், நம்ம வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அம்மாவை அதாவது அப்பத்தா அவங்களோட அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு, என் கூட பேசுகிறத பார்த்துட்டு, இவன் எப்படி இழுத்துட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, அவங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்தியா, நல்லா பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அம்மா இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் என்றைக்குமே பார்த்தது இல்லைங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அதாவது கோமதி பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு
இங்கே பாரு கோமதி, எனக்கே பசங்கள்லாம் இப்படி ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் அம்மாவே அது வந்து போகிற அளவுக்கு இப்படி ஒரு கிஃப்டை கொடுத்து அது அசத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் நம்ம கதிர் கொடுத்த கிஃப்ட்டில் அம்மா பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. இப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. ஏன் கதிர் இதை எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, ராஜி தான் தாத்தாவோட அடையாளத்தெல்லாம் சொன்னா. அது ஆர்டிஸ்ட்டை வச்சு அதை வரைஞ்சிக்கிட்டு வச்சு நம்ம அதாவது அப்பத்தா ஃபோட்டோவும் தாத்தா ஃபோட்டோவும் 2 பேரும் ஃபோட்டோவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். இது அப்பத்தாவோட கனவு இல்லையா, அதனால தான் இதை எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். நான் ரெடி பண்ணியும் கொடுத்துட்டேன். அப்பத்தாவும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆசை, நம்ம கூட எல்லாரு கூடயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதையும் நான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அதையும் ஒரு ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிக்கு கொடுத்துருவேன். அதுக்குள்ளே நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நான் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கதிர் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு டே கதிர் நானும் வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செந்திலும் கூடவே சேர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு ராஜ்கிட்டே, என்ன ராஜி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கக்கா, எனக்கே இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இந்த ஃபோட்டோ எதுக்காக கேட்குறாருன்னே தெரியல, எதுக்கோ கேட்குறாருன்னு சொல்லிட்டு நானும் அடையாளத்தெல்லாம் சொன்னேன். அவங்களும் வரைஞ்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு விஷயம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பேனாக்கா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும் ராஜி, இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, எனக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. தன்னோட அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு மயிலு இங்கே வா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம மயிலும் வராங்க. வந்த உடனே என்ன மயிலு உங்கள் அப்பா எந்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு வாங்கி வச்சாங்களாம், அவங்க மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்களாம் அத்தை. அதுதான் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எதுக்காகப்பா இப்படியெல்லாம் மறந்து வச்சுட்டு வரீங்க, அதுதான் கிஃப்ட்டு, அதை ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு தெரியுதுல்ல, ஏற்கனவே எடுத்துட்டு வர மாட்டீங்களா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன், அந்த கிஃப்ட்டு வீட்டில் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மயில் இப்போது அதாவது யார் நம்ம மீனாவோட அப்பா அம்மாவை பாரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தா தானே உங்களுக்கு ஏதாச்சும் மரியாதை இருக்கும், அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு இருந்துட்டு பயங்கரமாக அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்திவேலு முத்துவேல் குமார் இவங்க எல்லாருமே வர ஜனத்துகளுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்திவேலு இருந்துட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே தான் சாப்பாடு போடுறோம், வேறு எங்கேயுமே நீங்கள் போயிட்டு சாப்பிடக்கூடாது, நீங்கள் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் இங்கே எவ்வளோ வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க, அதே மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே போயிட்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஊருக்காரங்க எல்லாத்தையுமே அந்த ஆட்டுக்கறின்றதுனால பயங்கரமாக அடித்து தள்ளிட்டே இருக்காங்க. சாப்பாடுக்கு மேலே சாப்பாடு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜனத்தங்களுக்கெல்லாம் சாப்பாடு பத்துமா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, சாப்பாடு எல்லாருக்கும் பத்தாது போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன குமார சொல்கிற, சாப்பாடு பத்தாதா, என்ன எல்லாருக்கும் சேர்த்து தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன சாப்பாடு பத்தாதனால சொல்கிறேன், என்ன குமார் கடைசி நேரத்தில் இப்படி வந்து சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னப்பா தெரியும் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு, இங்கே பாரு குமார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ எப்படியாவது ஹோட்டல்லையாச்சும் வாங்கி வந்து சாப்பாடை இங்கே வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது கொஞ்ச நேரத்துல வந்துடுது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாவை உட்கார வச்சு நம்ம அதாவது மருமகளுங்க 2 பேருமே நம்ம அப்பத்தாக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோமதியும் வராங்க. கோமதி வந்த உடனே என்ன அண்ணிங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோமதி கிட்டே இங்கே பாரு கோமதி, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் எங்களை சும்மாவே விட மாட்டாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க, உங்களை சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்றது கூட எங்களால் வாய் வராமல் இருக்குது, அதுக்கு காரணமே உங்கள் அண்ணனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, நீங்கள் உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, அதை புரிஞ்சது
தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி நான் உங்ககிட்ட அவங்களுக்கு தெரியாமல் பேசினேன் அப்படின்றாங்க. சரிங்க அண்ணி, சரிங்க அண்ணி, நான் வரேன், நீங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போடுங்க அம்மா, நீங்கள் மனசும் திருப்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. நான் மனசும் ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது கோமதி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரிங்கம்மா, நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், போயிட்டு அன்னதானம் போடணும், நாங்கள் அன்னதானத்தை போட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னதானம் போடுறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டுறதுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்காங்க. தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்த நம்ம குமார் வந்துட்டு போயிட்டு அரசுக்கிட்ட பேசலான்னு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் வந்துட்டு அரசுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு அரசி, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்கிட்ட அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும் சொல்லாததுக்கும் நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. இங்கே பாரு அரசி, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு என் கூட பேசுகிறதுக்கு, நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, எதுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு அரசி, நீ பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். நான் பழைய குமார் இல்லை அரசி, நான் உண்மையாகவே திருந்திட்டேன், எல்லாம் நான் திருந்துறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் திருந்தாமல் போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி, நீ திரும்ப லைஃப்பில் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு அரசி, யார் என்ன பண்ணாலும் நீ எனக்கு வேணும்னு தோணுது அரசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் வந்து என்னோட வாழ்க்கையை அழிக்காதீங்க, உங்களால் என் வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்துட்டேன், நான் திரும்பவும் யாரையுமே நான் இழக்க விரும்பலை, என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி, நீ எதனால இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை, நான் இப்போ உண்மையாகவே மாறிட்டேன் அரசி, என்னை ஏற்றுக்கும் அரசி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம, அதாவது அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசவே பேசாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அந்த பக்கமாக வராரு. வந்த உடனே அரசுக்கிட்ட நம்ம குமார் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கோவத்தில் ரொம்பவே விவேகமாக வராரு. வந்த உடனே, டேய் நீ எதுக்காகடா என்னோட பொண்ணு கூட பேசிட்டு இருக்க, இங்கே பாருங்கப்பா, என்கிட்ட தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டே இருக்காரு இவர், என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருடா, என்னோட பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்சு, எதுக்காகடா என்னோட பொண்ணுகிட்ட பேசுனீங்க, இல்ல மாமா நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு, முறை வச்சு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, நீ எனக்கு மாமாவும் இல்லை, எனக்கு நீ யாரு, எதுக்கு என்ன முறை வச்செல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, என் மேல இருக்கிற கோவத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும், என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்ணி வர வச்சுறேன், அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் உக்காந்துட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, நான் பழைய குமார் இல்லை, நான் ரொம்ப மாறிட்டேன் மாமா, நான் செஞ்ச தப்பாலாம் நான் உணர்ந்துட்டேன், அதனால தான் இப்போது அரசுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். இங்கே பாரு, நீ மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும், இனிமே என் பொண்ணு கூட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப நீங்களே இப்படியே பேசாதீங்க மாமா, உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்கள் பொண்ணை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் பயங்கரமான ஒரு கோவத்தில், இங்கே பாருடா, திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தேன், எனக்கு கோவம் வந்துடும், அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்ட நம்ம அரசு இருந்துட்டு, அப்பா அவன் தான் தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்னு தெரியுது இல்லப்பா, வாப்பா நம்ம போகலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா கோமதி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு கோமதி, உன்னோட அண்ணன் பையன் என்ன வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களோட பொண்ணு எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ பண்ணதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு நீ பண்ணதெல்லாம் போதும், திரும்ப திரும்ப என் குடும்பத்துல வந்து என்ன பண்ணலான்னு இருக்க, என்ன அண்ணனங்கள்லாம் சேர்ந்து இப்படி எல்லாம் பேச சொன்னாங்களா வந்து எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, அப்பாவும் பெரியப்பாவும் என்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது, நான் அரசிக்கு பண்ண துரோகத்துக்கு அரசிக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அத்தை, அவளை எப்படியாச்சும் எனக்கு கொடுத்துருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க இப்படியெல்லாம் இவன்
பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, இவன் கிட்ட நம்ம பேசுறதே வேஸ்ட்டுமா, இவங்கிட்ட நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம எனர்ஜி தான் போகும், ஃபர்ஸ்ட் வாங்கம்மா இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருடா, திரும்ப திரும்ப என்னோட பொண்ணுகிட்ட ஏதாச்சும் பம்பு வச்சுக்கிட்ட, கண்டிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன்னு பார்க்காத, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், ஏற்கனவே விட்டுட்டங்கன்னு நினைச்சு பார்க்காத, இனிமே ஏதாச்சும் பண்ணனா கண்டிப்பா நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ ஜெயில தான் உக்காரணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது அதாவது குமார் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க என்னதான் பண்ணாலியோ எனக்கு அரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வார்த்தை பேசுனதால நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு நம்ம அதாவது குமாரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருடா, திரும்ப திரும்ப என்னோட பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா சக்தி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட ஓடி வராரு. ஓடி வந்துட்டு நம்ம அரசி இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சண்டை எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.